ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லோரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் ஸ்டீம் மாஸ்க் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நார்மலாக வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்கும்போது ஒரு ஹேர் ஸ்பா அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நினைப்போம். அதனால ஒரு சலூன் ஃபினிஷில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு $268 வந்து இது அமேசானில் கிடைக்கிது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பி வந்து $399, பட் நீங்கள் 300க்குள்ளே வந்து அமேசான்லாம் வாங்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 200 ml + 40 கிராம். இதில் வந்துட்டு க்ரீம் ப்ளஸ் வந்து இதோட ஸ்டீம் கேப் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே இந்த பேக்கேஜிங்கில் வந்து வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க் வந்து உங்களோட ரூட்லேருந்து டிப் வரைக்குமே நல்ல ஒரு டீப் நரிஷ்மெண்ட் மட்டும் உங்கள் ஹேருக்கு கொடுக்கும். செகண்ட் ஸ்டீம் கேப் வந்து அந்த நரிஷ்மெண்ட்டெல்லாம் வந்து ஹேரில் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒன் டைம் யூஸ் மாதிரி தான் வந்து இதை பண்ண முடியும். இது என்னென்னலாம் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஸ்ட்ரென்த்து, ஷைனு, நல்ல ஷேப்பை, அந்த நல்ல ஒரு சப்பிள்னஸ், ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இது வந்து கொடுக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து 20 ml அண்ட் அந்த ஸ்டீம் மாஸ்கோட வெயிட் வந்து 40 கிராமு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கப்புறம் அந்த க்ரீமை ஃபுல்லாக என்டையர் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டீம் மாஸ்க் வந்து போட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் ரின்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷ்னர் மாதிரி இது யூஸ் பண்ணாலே வந்து போதுமானது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து கீழே வந்து ஸ்டீம் கேப் வந்து இருக்கும், இந்த மாதிரி உள்ளே வந்து இருக்கும். அது ஒரு லிக்விடிட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஹீட்டாக ஒரு ஜெல் மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரீம் வந்து மேலே இருக்க பேக்கில் இருக்கும். ஒரு எல்லோ கலர் க்ரீமு. நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் தான், பட் ஓகே, ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் தான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் ஸ்டீம் மாஸ்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கை ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே ஒரு ஆயிலினஸோடு இருக்கும். பிகாஸ் இதில் வந்து உங்களுக்கு 8 மினரல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இது என்ன ஆகுதுன்னா உங்கள் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு கொடுக்குது. உங்கள் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் ஹேர் ரொம்ப டல்லாக வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நல்ல உங்களுக்கு ஒரு ஷைனியர், ஒரு ஹெல்தியர் லுக் வந்து இது கொடுக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸினஸ் இருந்தாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கேர்லி ஹேர் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹேர் ஸ்மூத்தனிங் கெமிக்கலைட்டட் ஹேர்னாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் கலர் பண்ணியிருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்லேயே ஒரு ஹேர் ஸ்பா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் பேக் வந்து உங்களுக்கு லாங் ஹேராக இருந்தாலும் ஷார்ட் ஹேராக இருந்தாலும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் கான்ஸ். மற்றபடி ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி